வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க அப்படியே கோலம் தீபம் அப்படியே வந்து வீடியோஸ் பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி வாசலில் வந்து அரிசி மாவில் தான்ப்பா கோலம் போட்டேன் சரிங்களா. படியில் வந்து நம்ம கோலப்படியில் போட்டோன்னா என் பசங்க அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்கும் போது அப்படியே வந்து கோலத்தெல்லாம் அழிச்சிடுறாங்க. அதனால வந்து சரின்னு சொல்லி அரிசி மாவில் வெளியவும் நிலைவாசலில் வந்து அரிசி மாவில் கோலம் போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, விசேஷம்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து சரி அரிசி மாவில் கோலம் போட்டுருவோம்னு சொல்லி அரிசி மாவில் தான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு அழகாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தாமரை மாதிரி, ஆனால் தாமரை இல்லை, ஒரு பூ வந்து வரைஞ்சேன். நமக்கு வந்து அரிசி மாவில் கோலம் போடும்போது கொஞ்சம் வந்து தண்ணீர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ரொம்ப தண்ணியாக ஆக்கிட்டோம்னா வரைகிறதுக்கு வரவே வராது. நான் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அப்படியே வந்து ஒரு நிலைவாசலில் கோலம் போட்டாச்சு பாருங்கள், அழகாக வந்திருந்தது. அப்படியே வந்து சைடில் வந்து கோடும் போட்டுக்கலாம் சரிங்களா. எனக்கு எதுக்காக இந்த கோடு போடுறாங்க, அது எத்தனை கோடு போடணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா. ஒவ்வொருத்தவங்க 5 கோடு போடுவாங்க, ஒவ்வொருத்தவங்க 4 கோடு போடுவாங்க. நான் வந்து ரெகுலராகவே ஒரு 4 கோடு தான் போட ஆரம்பித்து அப்படியே வந்து போட்டுட்ருக்கேன். அந்த கோலம் போடும்போது சைடில் கோடு போடுவோம்ல, அந்த கோடு வந்து ஒரு வந்து எப்படி சொல்கிறது, அந்த கோடை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு இருக்கேன்ப்பா. அடுத்த வீடியோவில் நான் வந்து அந்த கோலத்தை பற்றி, அந்த கோலத்துக்கு வந்து நம்ம ஏன் சைடில் அந்த 2 கோடு போடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டே உங்ககிட்டலாம் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து எனக்கு ஒரு டவுட்டு, அந்த பக்கத்தில் 2 கோடு போட்டே தான் ஆகணுமா, இல்லை நடுவில் மட்டும் கோலம் போட்டால் போதுமாங்கிற மாதிரி ஒரு டவுட்டு சின்ன பிள்ளையிலேருந்து இருக்குது. அப்படிங்கிற மாதிரி சரி அப்படியே 2வது படியிலையும் வந்து அழகாக சிம்பிளாக வந்து மாக்கோலம் வந்து வாசலில் போட்டோன்னா ஒரு வந்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. போடும் போது கொஞ்சம் நல்லா இருக்காதுப்பா. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து கோலத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே பிரைட்டாக ஆயிரும் பாருங்களேன். ரொம்ப அழகாக இருக்கும் மாக்கோலம். இப்போ என்னமோ வரையணும்னு நினச்சேன், அது என்னமோ ஆயிடுச்சு. என்னமோ வரைகிறேன் பாருங்களேன். இந்த வீடியோ எடுத்து வச்சு 2 நாள் ஆச்சு, எடிட் பண்ணவே நேரமே இல்லைப்பா. அதனால் சரி இன்றைக்கி நேரம் இருந்துச்சு, அதனால் வந்து அழகாக எடிட் பண்ணிடுவோம் சொல்லி கோலத்தை வந்து அழகாக போட்டாச்சு சரிங்களா. நம்ம சேனல் பிடிச்சா, உங்களுக்கு நல்லாயிருக்கு, இந்த மாதிரி விலாக் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட்லேயும் ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா பேசுங்க சரிங்களா. அப்படியே வந்து பூக்கள் வரைஞ்சாச்சா, சரின்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே வந்து கடன்னு போய் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ வரைகிறேன்ப்பா. என்ன வரைகிறேன்னு கூட மறந்து போயிடுச்சு. என்னமோ ஒரு பூ வரைகிறேன்னு சொல்லி அது ஒரு தாமரையும் இல்லை, என்னமோ ஒரு பூ வரைகிறேன். ஆனால் பார்க்குறக்கு அழகாக இருக்குப்பா. கோலம் போடும்போது எதுவுமே நல்லா இல்லைனாலும் பார்க்க பிடிக்குன்னு சொல்கிற மாதிரி போடும் போது எனக்கே பிடிக்கல, ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து வாசல் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக மங்களகரமாக இருந்தாங்க. வாங்க அப்படியே சென்டரில் போய் கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை வந்து ஃபிட் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த அச்சு வச்சு தான் போட போகிறேன். இந்த அச்சு வந்து நான் வந்து எங்கே வாங்கினேன், ஆமாம் இந்த கோலப்பொடி விற்றுட்டு வருவாங்களே அவங்ககிட்ட வாங்கினேன். 100 ரூபாப்பா. ஆனால் 100 ரூபானாலும் நம்ம லைஃப் லாங் வச்சுக்கலாம். நமக்கு வந்து டைமே இல்லை, கோலம் போடக்கூட நேரம் இல்லை அப்படிங்கிற போது அச்சு நிறைய வாங்கி வச்சுருக்கேன். அன்றைக்கி வந்து கடைன்னு ஒவ்வொரு அச்சை வச்சு டக்குன்னு ஒரு கோலத்தை போட்டு விட்டு அப்படியே கிளம்பிடுறது. சிம்பிளான கோலமாக இருக்கும், ஆனால் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அச்சு கோலம் வந்து அச்சு கோலம் இன்னும் நிறைய வாங்கலான் இருக்கேன். அச்சு வந்து கோலப்படிக்காரங்க வந்தால் தான், கோலப்படிக்காரங்கிட்ட தான் அந்த அச்செல்லாம் இது இருக்கும் பாருங்கள். அப்படியே வந்து நல்லா தேய்ச்சி விட்ருங்க கையில் வச்சு. அந்த அச்சில் கோலப்பொடி போட்டுட்டு அது எடுக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்களேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல. நான் வந்து ரங்கோலி வந்து அச்சு வாங்கியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒரே அச்சை வச்சு நம்ம பெரிய கோலம் கூட வரைஞ்சிக்கலாம். அப்புறம் வந்து சரி வெறும் கோலம் மட்டும் நல்லா இருக்குது, அதுக்கு எதாவது பார்டர் ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ மாதிரி வரையலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப அழகாக தான் வந்துருந்துச்சு. கடைசி கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்னோடய கோலம்.
எனக்கு வந்து இந்த கோலப்பொடி எடுத்து இப்படி போடும்போது ரொம்ப ஒல்லியாக ஒவ்வொருத்தவங்க போடுவாங்கள்ல, எனக்கு வந்து திக்காக தான்ப்பா வரும். எப்படி சொல்கிறது, நல்லா பட்டையாக அப்படி இழுக்கிறதுக்கு தான் நல்லா வருமே தவிர சன்னமாக இழுக்கிறதுக்கு வரவே வராது. ஆனால் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி பூ வந்து இந்த மாதிரி சன்னமாக போட்டால் தானே அழகாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டு வரைஞ்சி பார்த்தேன். கொஞ்சம் நல்லா தான் வந்திருந்துச்சு. சரி சுற்றி வரையலாமான்னு நினச்சேன். அப்புறம் சரி வேண்டாம், பாதி மட்டும் வரைஞ்சிக்கலாம் அப்படி சொல்லி பாதி மட்டும் வரைஞ்சாச்சு. பாருங்கள், வரைஞ்சிட்டு அப்படியே வந்து சிம்பிளாக ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டுறலாம் அப்படி சொல்லும்போது சரி அப்படியே பார்டர் மாதிரி அப்படி போடவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சிம்பிளான கோலம், ஆனால் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஏதாவது கோலம் போட்டு கீழே வந்து பார்டர் கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நல்லா வந்துருந்துச்சு கோலம். பாருங்கள், அப்படியே வந்து அரிசி மாவு கோலம் போடுறது வந்து இந்த மாதிரி வாயிலா ஜீவன்கள் வந்து சாப்பிட்றதுக்கு தான்ப்பா. பாருங்கள், அரிசி மாவில் நான் கோலம் போட்ட உடனே எறும்பு எல்லாம் வந்து சாப்பிட்டாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காலை டிஃபன் வந்து நம்ம வந்து அரிசி மாவு வந்து கோலம் போட்டோம்னா இந்த மாதிரி வாயிலா ஜீவன்கள் வந்து சாப்பிட்றாங்க. அப்புறம் வந்து சமையல் வெறும் சாதம், ஒரு சோயாலாம் போட்டு ஒரு நல்ல ஒரு குருமா, கறி குழம்பு மாதிரி. ஆனால் கறி குழம்பு இல்லை, ஆனால் குருமா. சோயா, சின்ன சோயா இருக்குல்ல, சின்ன சோயா போட்டால் நல்ல கறி குழம்பு மாதிரி குருமா மாதிரி செஞ்சுருந்தேன். சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து இந்த வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. அதனால் சரி ஒரே குழம்பா வச்சிடலாம் சொல்லிட்டு வச்சாச்சு. நல்லா தேங்காய் தக்காளி எல்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு குருமா சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நைட்டு தோசைக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு குருமா வச்சாச்சு. அப்புறம் அப்பளம், சிம்பிளாக அப்பளம் பொரிச்சாச்சு. காயெல்லாம் காலி ஆயிடுச்சுப்பா. அதனால் வந்து சாப்பாடு, அப்பளம், குருமா நானும் என் பையனும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி கூழோ கஞ்சியோ வந்து நம்ம கையால் சமைச்சு இந்த மாதிரி சேர்ந்து உட்காந்து சாப்பிடும் போது அதில் இருக்க சந்தோஷம் நம்ம போய் ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டாலும் கிடைக்காது தானே, உண்மை தானே? கூழோ கஞ்சியோ அதை காய்ச்சி எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி உட்காந்து சாப்பிடும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. அப்புறம் வந்து வாங்க அப்படியே வந்து இந்த திரி வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். எனக்கு ஏன்டா ஆர்டர் பண்ணி வாங்கினோங்கிற மாதிரி தோணுச்சு. 150 ரூபாப்பா. அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வெறும் அட்டை. நமக்கு எதாவது பேக் பண்ணி வருதுல்ல, அந்த மாதிரி அட்டையாக தான். அட்டைக்கு நடுவில் அது இத்தனோடு திரி தான் கொடுத்துருக்குறாங்க. இது 150 ரூபா. அநியாய விலையாகி போச்சு. என்ன இப்படி ஆயிடுச்சு? 150 ரூபாய்க்கு எவ்வளோ திரி பாக்கெட் வாங்கலாங்கிற மாதிரி தோணிடுச்சு. ஆனாலும் ஒரு ஆசை. எதுக்கு தெரியுமா? இந்த திரி வந்து நம்ம கண்ணாடி பவுல் இருந்தாலும் பவுலுக்கு சென்டரில் இதை போட்டு திரி விளக்கு ஏற்றிக்கலாம். அதனால தான் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல. என்ன பண்ணுறது, வாங்கியாச்சு. சரி இது எப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்த வீடியோவில் இதை வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ தரேன், கண்டிப்பாக பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நல்லா இல்லைப்பா, எனக்கு பிடிக்கவே இல்லை. வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? நிறையா விலாக் இருக்குது. நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.